இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ்ன்னு சொல்லலாம். அப்படி என்ன ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ்னா, இந்த விளாத்திக்குளத்தில அந்த +2 மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்றாங்கல்ல, அந்த நாய்ங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. அதுல யார் யார் மாட்டியிருக்கா? இதுல யாரு மெயினான குற்றவாளி? அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க? அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த இவங்க எப்படி இந்த சம்பவத்துல இப்போ போலீஸ்ட்ட மாட்டுனாங்க? அப்படியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, முழுசா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஈஸியா புரியிற மாரி நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். சரிங்களா? அதனால இந்த வீடியோவ லாஸ்ட் முடிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வீடியோ ஷூட் பண்ற டைம்ல என்ன நியூஸ் வந்திருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்றேன். சரிங்களா? ஏன்னா, இப்ப நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ல அதுக்கப்புறம் நான் பார்த்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாரி என்ன நியூஸ்ல வந்திருக்கோ அது மட்டும் தான் நான் சொல்றேன். சரிங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நாயோட பேர் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சாரி நான் பார்த்தீங்கன்னா, நாய கொச்சப்படுத்த விரும்பல. இந்த டேஷோட பேர் என்னன்னு நாம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவன் பேர் பார்த்தீங்கன்னா, தர்ம முனீஸ்வரன். அதான் பார்த்தீங்கன்னா இவனோட பேரு. இவன் எப்படி இந்த சம்பவத்துல இந்த சம்பவம்லாம் பண்ணிட்டு, எப்படி இவன் இந்த போலீஸ்ட்ட மாட்டினான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க போலீஸார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா, அந்த +2 மாணவிக்கு அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்து கொன்னால, கொன்னது மட்டும் இல்லாம அந்த புள்ளைய பார்த்தீங்கன்னா சித்திரவதையும் பண்ணியிருக்காங்க. அதுல இவங்க சித்திரவதை பண்ணும்போது அந்த புள்ளையோட கையில நகத்துல பார்த்தீங்கன்னா இவனோட சதை இருந்திருக்கு. அந்த சதை எடுத்து அது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இவனை கைது செஞ்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் இதுவும் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 2ம் மேட்ச் ஆயிருக்கு. அதன் மூலியமா தான் இவனை பார்த்தீங்கன்னா கைதுங்கிறது செஞ்சிருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாம இவனோட சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு 800 நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா விசாரிச்சு இந்த சம்பவத்துல இவன் மட்டும்தான் இதுல பண்ணியிருக்கானா, இல்ல வேற யாராச்சும் இதுல ஈடுபட்டிருக்காங்களா அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணைங்கிறது இப்போ நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தூத்துக்குடி எஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமான இதுன்னு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு மேல இருக்கிற குற்றம் இருக்குல்ல, குற்றம் இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்களாம் கைது பண்ண மாட்டாங்க. இவன் மேல பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்கு தேவையான நிறைய ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இப்போ எலெக்ஷன்ங்கிறது வருது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சிகளா இருக்கட்டும், இல்ல மக்கள் விமர்சனங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேலிடத்துல இருந்து இவங்களை பார்த்தீங்கன்னா அழுத்தங்கிறது கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இவரை பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்றதை விட யாரும் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய அழுத்தம் கொடுத்துதான் இவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அதை மறுத்துட்டு, நாங்க பார்த்தீங்கன்னா இவரோட அந்த சிசிடிவி இப்போ பைக்ல போற சிசிடிவி காட்சிகள் வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம இவர் மேல பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த குற்றத்தை பண்ணார் அப்படின்னு நிறைய ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில மட்டும்தான் இவரை பார்த்தீங்கன்னா நாங்க கைதுங்கிறது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முழு விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சாட்சிகள் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள கைதுங்கிறது பண்ணியிருந்தாங்க அந்த நாயை. ஆனா இப்போ அந்த சாட்சிகள் அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் கொலையை பார்த்தீங்கன்னா இந்த நாய் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எஸ்பி பார்த்தீங்கன்னா இது மட்டும் சொல்லாம நிறைய இவனை எப்படி கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு விளக்கங்களை பாயிண்டா அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டா பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா இவனை எப்படி கைது பண்ணாங்க, இப்ப மேலிடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் ஒன்றும் தராம எந்தெந்த விதத்துல இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு எப்படி இவனை கைது பண்ணாங்க அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா விளக்கமா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சொல்ற மாதிரிதான் இப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராங்கிறது இல்லையே. எப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் அவரை பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கங்களும் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது இல்லை. ஆனா அதை சுத்தி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 98 இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படை அமைச்சு இவரை தேடிட்டு வந்தோம்.
அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கைதுங்கிறது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவனோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2574 நம்பர் இருந்திருக்கு. அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு யார் யாருக்கு எப்போ கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த கால் ஹிஸ்டரி வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணியில் இருப்பாங்களே அவங்க ஒரு 461 பேர் இருந்திருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களையும் ரிலீஸ் பண்ணி நாங்க பாத்தீங்கன்னா இவரை கைதுங்கிறது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த கிராமங்கள்ல இருக்கிற ஒரு 800 ஆண்களை பிடிச்சு அவங்களையும் பாத்தீங்கன்னா நாங்க விசாரணை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டேஷை கைது பண்ணாங்களே இவனை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேலிடம் அழுத்தமும் இல்லாம தான் நாங்க கைதுங்கிறது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அறிவுபூர்வமாக தான் நாங்க கைதுங்கிறது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த சிறுமி பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள பாத்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. இதுக்காக நாங்க சீக்கிரமா பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை நாங்க பாத்தீங்கன்னா தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டேஷ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குற்றம் மட்டும் செய்யாம இவன் மேல பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த டேஷ் யாரு, எப்படி இவன் மாட்டினா, என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாணவிங்கிறது இறந்தாங்களே இவங்களை பற்றின ஏதாச்சும் அவதூறுக்கான ஏதாச்சும் நீங்கள் பதிவு போட்டாலும் சரி, அப்படி இல்லை அந்த மாணவி பற்றி அவங்க ஃபோட்டோ வச்சு ஏதாச்சும் வீடியோங்கிறது போட்டாலும் சரி, அவங்க மேலே பார்த்தீங்கன்னா வழக்குங்கிறது நாங்கள் பதிவு செய்வோம் அப்படின்னும் எஸ்பி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சொல்றது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வழக்குகள் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்ட செயல் நடக்காமல் இருக்கிறதுக்காக தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா கிராம சைடுகள்லையும் சிசிடிவிகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைக்க போகிறோம். அடுத்த டைம் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடக்காமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நாங்கள் பார்த்தீங்கன்னா சிசி கேமராக்களை அமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பார்த்தீங்கன்னா உறுதிக்கு அளிச்சிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்தான செய்திகள் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினச்சேன். இவன் எப்படி மாட்டினா, என்னென்ன பண்ணியிருக்கான், இவன் யாரு அப்படின்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இந்த பாலியல் வன்கொடுமையில் இவன் மட்டும்தான் இதில் எப்படி சொல்றது, இவன் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானா இல்லை இன்னும் நிறைய பேர் சம்மந்தப்படுத்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு இன்னொரு டவுட்டு இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ நான் சொல்லாத விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இப்போது நானும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எலெக்ஷன் வரனால தான் இந்த மாதிரி இப்போ டக்குன்னு யாராச்சும் பிடிச்சி அவங்க இப்போ போலீஸ்காரங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டுங்கிறது இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இவன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி தப்புகள் அடுத்த டைம் நடக்காம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாளைக்கு நம்ம ஆப்போசிட் வீட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்லயா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்லயே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்கும்போது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தோட வீரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. அதனால இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அந்த யார் யார் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமான தண்டனை, அந்த மாணவி எவ்வளோ கொடூரம் அனுபவிச்சிருக்காளோ அதை விட ஒரு 100 மடங்கு கொடூரமான தண்டனை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே விடக்கூடாது, அவங்கள சாவடிச்சிடணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இவனை மாதிரி ஆள்களை வெளியே விட்டு இந்த சமுதாயம் என்ன பார்க்க போகுது, அதனால இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தாலும் அதுவும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இல்லை அப்படி இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோலாம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான்
யாரும் பேசாத டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கவர் பண்ணி பேசுறதுக்கு இவ்வளோ பேர் கேட்கறக்கு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது வரும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.